நான் வெங்கடநாதார்ய கவிதாகிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேற்று இது மாதிரி இந்த பிரம்மவித்திற்கான முக்தன், அந்த முக்தனுக்கு சில விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு பதில் சாதிச்சார். அதாவது சேவை அப்படிங்கிறது துக்ககரமானதாச்சே, அது முக்தி தசையிலையும் இருக்குன்னாக்கா அப்ப அவனுக்கு துக்காத்மகமா இருக்குமே இந்த மோட்சம்ன்றது அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு பதிலாம் சாதிச்சுட்டார். இது ஸ்வரூபமே நமக்கு அதுதான். அங்க துக்கம் வர்றதுக்கு பிரமேயமே கிடையாது. ஏன்னாக்கா கர்மா கிடையாது. புண்ணியபாபூர்வ கர்மா இல்லாததுனால நமக்கு அந்த எதுவுமே வராது அப்படின்னு தான் சொல்லி முடிச்சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்வரூபம் அப்படிப்பட்டது. ஸ்வரூபமே நம்ம அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, சேவை பண்றது, அது மாத்திரம்தான் நம்ம ஸ்வரூபம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னதுனால நீங்க சொல்ற அனுமானம் இவைகள் எல்லாமே ஆபாசமானது, தோஷத்தோட கூடினது. அதனால அது தப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இதுக்கு மேல ஒரு கேள்வி எல்லாம் வருது. அந்த கேள்விக்கு இப்ப பதில் சாதிக்க போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேள்வி கேட்க போறேன்னாக்கா, இத மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? இன்னொரு கேள்வி, கிருஷ்ணனுக்கு வர்ற மோட்சம் இருக்கு, அதுல ஒரு தோஷம் வருதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போற. அதற்கு பதில் சொல்ல போறேன். நாம தர்மபூத ஞானம் இருக்க போறோம். மோட்ச திசையில விகாசத்தை அடையிறது, சர்வதோமுக விகாசம். அது அப்படி விகாசம் வந்ததுன்னு என்ன அர்த்தம்? இவன் சர்வஜன் ஆயிடுவான் அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப சர்வஜன் என்ன அர்த்தம்? எதை எதை பார்க்கிறானோ அது அத்தனை விஷயமான ஞானமும் இவனுக்கு விடுவது, சர்வ விஷய ஞானமும் இவனுக்கு வர்றதுன்னு அர்த்தம். அப்போ பிரகிருதி மண்டலமோ அல்லது அப்ராகிருத மண்டலமோ, பிராகிருத மண்டலமோ அல்லது அப்ராகிருத மண்டலமோ, நித்திய விபூதியோ அல்லது லீலா விபூதியோ, எல்லா விஷயங்கள்லயுமே எது எது இருக்கோ அது அத்தனையும் இவன் தெரிஞ்சுடுவான். இவன் சர்வஜனோ எல்லாம் தெரிஞ்சுடுவான். அப்ப என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க சுகரூபமாவும் இருக்கு, துக்க ரூபமாவும் இருக்கு, ரெண்டுத்தையும் கடந்து மோக ரூபமாகவும் இருக்கு. இத மாதிரி இந்த பிரபஞ்சமே சுகதுக்க மோகாத்மகமாக இது இருக்கு. அத நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவன் சேரதீக சுரூபமாக எல்லாத்தையும் பார்க்கறான் அப்படின்னு சொன்னீங்களோ இல்லையா? இவன் இதையும் பார்ப்பானா இல்லையா? முக்தாள் சுகம் துக்கம் மோகம் இந்த மூணுத்தோட கூடின, சுகம்னா சாத்விக குணம், துக்கம்னாக ராஜசம், மோகம் அப்படின்னா தாமசம், இந்த முக்குணங்களுடைய பிரபாவம் தான் சுகதுக்க மோகமாக தெரியறது நமக்கு. அதையும் முக்தன் பார்ப்பானா இல்லையா? இவன் சர்வஜனா போயிடுவே, அதையும் இவன் பார்ப்பான். அப்படி பார்க்கறதுனால இப்ப இவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பார்க்கறான். இப்ப நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சுகமான ஒரு கல்யாணத்துக்கு போறோம், சுகமான விஷயம் அது. ஒரு குழந்தை கல்யாணம் ஆகுது, ஒரு பையனுக்கு கல்யாணம், 2 பேருக்கும். அதை பார்த்த உடனே மனசுல விரோதியா இருந்தா கூட அக்ஷதை அள்ளி போடுறதுக்கு தோணும். அதுதான் விசேஷம். அக்ஷதை அள்ளி போட தோணும், இந்த குழந்தைகள் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனசுல சுகம்தான் தெரிகிறது, ஆனந்தம். அடுத்தது ஏதோ ஒரு அசந்தர்ப்பம், அங்கெங்கயோ போறோம், அப்ப பார்த்தா நமக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்க நம்மையே அறியாம துக்கம் வந்துடுறது. ஒரு விரோதி போனான்னா கூட ஐயோ என் விரோதி ஒழிஞ்சான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அங்க போனான்னாக்கா நம்மளே அறியாம என்ன ஓட்டகரெல்லாம் இருந்தது, இந்த மனுஷன் போயிட்டான், இனிமேல் என்ன நம்மளோட நல்லா நடந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு துக்கமும் வருது.
இந்த மாதிரி சுகம் துக்கம் மோகம் இந்த மூணுத்தையும் இந்த லோகத்துல நாம அனுபவிச்சுட்டான இருக்கோம். அதனால ஏன்னு இதை பார்க்கணும். ஒரு சுக விஷயமான அனுபவம் வரைச்சு மனசுல ஆனந்தம் வருது, துக்க விஷயமான அனுபவம் வரைச்சு மனசுல துக்கம் தோன்றது, மோகிக்கிற விஷயத்துல மோகம் வந்துடுறது. இது அத்தனையும் நாம அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி முக்தனும் அதை பாக்குறானா இல்லையா? அவன் நித்திய விபூதியான பரமபதத்துல இருக்கான், இருந்தான்னா கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்க்கறதுனால அவனுக்கும் இந்த சுக துக்க மோக ரூபமான இந்த அனுபவம் வந்துருமே அவனுக்கு. அதனால அவனையும் சுகதுக்க மோகங்கள்லாம் பீடிச்சுடுத்துனாக்க அப்ப மனசுல என்ன வரும்? எப்படி பத்த தசையில சம்சார தசையில இருந்தானோ அந்த மாதிரி அவன் அங்க இருக்கிறவனா ஆயிடுவான். இல்ல அங்க பாக்குறான், ஆனால் அதை பத்தி உதாசீனா ஆயிடுறான். என்ன பெரிய அவன் துக்கத்தை அனுபவிச்சா எனக்கு என்ன வந்தது, அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிட்டோம், அவன் மோகத்தை அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவன் பிரசம்சனா ஆயிடுவான். அதாவது கருணை இல்லாம ஒண்ணும் இல்லாதவன் ஆயிடுவான். ஆனா கருணை இல்லாதவனா இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி உதாசீனா போயிட்டான்னாக்க எல்லா விஷயமான ஞானத்தை உடையவர்கள் அல்லன்னு ஆயிடுவா. ஏன் அப்படின்னா எதை பார்க்கிறோமோ அதை அனுபவிக்கணும். தித்திப்பு சேட்டை தித்திப்பு சுகம், தித்திப்பு ரசம். அதே காரத்தை சேட்டா கார ரசம், கசப்பு சேட்டா கசப்பு ரசம். இதை அனுபவிச்சுதான் இருக்கும். அந்த மாதிரி சுகதுக்காதிகளை பார்த்தாக்க அந்த அனுபவம் வரணும். அது வரலன்னாக்க அப்ப அவனுக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால அந்த ஞானமே வரல அப்படின்னு ஆயிடும். அந்த ஞானமே வரலன்னு சொல்லிட்டோம்னாக்க அப்ப சர்வக்கியத்துவம் போயிடுமே. நீங்க தானே சர்வக்கியத்துவம் உண்டுன்னு சொல்றீங்களோ? அதனால பிரம்ம ஜானத்தினால பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு, அந்த ஞானம் வந்தது, அந்த அனுபவம் வந்தது. அதனால இவன் ஆனந்தி அப்படின்னு மாறினான், ஆனந்தத்தை உடையவனாக அவன் மாறினான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி துக்காதிகளை பார்த்தாக்க அப்போ துக்கிகளாவா இருப்பா, துக்கத்தை உடையவர்களாக ஆயிடுவாளே. ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனுக்கு ஆனந்தம் வருது, துக்கத்தை அனுபவிக்கிறவனுக்கு துக்கமும் வரணும் இல்லையோ? அதனால இந்த சுகதுக்க மோகாத்மகமான இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது இவாளுக்கு அந்த துக்கமும் வந்துடும். ஏன்னா இது வியவஸ்தை. எப்படியானால் ஒரு ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது மனசுல இது வரதோ, ஆனந்தம் உண்டாகிறதோ, அந்த மாதிரி துக்கத்தை பார்க்கும் பொழுது துக்கம் வரணும். இது சகஜமானதாச்சே. அது இல்ல வராது அப்படின்னு சொல்ல முடியாது. துக்கத்தையும் அவன் பார்க்கல, துக்கமே அவன் பார்க்கல, துக்கமே அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்க சர்வக்கியத்துவம் போயிடும். அதை காட்டின ஒரு விபரீதம். இல்ல துக்கத்தை கூட அவ சுகமா பாப்பா. இந்த சில பேர் இருக்கா பாருங்க, சில பேர் சேடிஸ்ட், ஒருத்தியாருடைய துக்கத்தை பார்த்துட்டு தான் சந்தோஷப்படுவா. இன்னும் சில பேர், அது இங்கிலீஷ் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றா எனக்கு தெரியல, அதாவது என்னன்னாக்கா தான் எப்பொழுதும் துக்கப்பட்டாதான் தன்னை எல்லாரும் யாராவது படுத்தணும், தன்னை படுத்தினாதான் அவனுக்கு சுகம் வரும். அதனால துக்கத்தை கூட சுகமா பாக்குறவா அப்படின்னு ஒரு பட்சம் சொன்னேனாக்கா அப்ப அது விபரீதம். என்ன விபரீதம்னா அன்னிதா ஞானம் வந்துடும். அன்னிதா ஞானம்னாக்கா ஒரு கயத்தை பாம்புன்னு ஒருத்தன் பார்த்தான், இது அன்னிதா ஞானம் தானே. கயத்தை பார்த்துட்டு இது பாம்பு அப்படின்னு ஒருத்தனுக்கு ஞானம் வந்ததுன்னா அது அன்னிதா ஞானமா மாறிடுவது. விபரீத ஞானம், அன்னிதா ஞானம் அப்படின்னு இருக்கு. அந்த அதாவது நம்ம சித்தாந்தமே எல்லாத்தான் சொல்லிட்டு இருக்கா எல்லா சாஸ்திரகாராலும். துக்கமயமான லோகத்தை ஆனந்தமயமா நீ பாக்குற, இதுதான் சுகம், இதுதான் மோட்சம் அப்படின்னு லௌகிக அல்ப சுகத்தை போய் நீ நினைக்கிறியே. அதனால இத பார்க்காத, இது நமக்கு தேவையில்லை, பேரின்பம் தான் நமக்கு முக்கியம் தான் சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றோம் எல்லாரும். நீ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய துக்கத்தை கூட சுகரூபமா பார்த்தியானாக்க அன்னிதா ஞானம் வந்துடுறது. அன்னிதா ஞானம் வந்ததுன்னாக்க அப்போ அவ முக்தாலே கிடையாதே. யதாவத்தாக
யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அவதான் முக்தாளா இருக்க முடியும். யதார்த்த ஞானம் வேணும். சர்வ யாதாத்மியவாதிகளே மோட்சத்தை அனுபவிக்கிறவா. இப்போ துக்கத்தை போய் சுகமா ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு என்ன வருதுன்னாக்க அஜ்ஞானம் தான் வந்துருது, சாதி மாறி போச்சு. இன்னொன்னு பாக்குறான், அந்த மாதிரி வந்துடுறது அது. அதனால ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி சொன்ன பாருங்க, ரெண்டு பக்கமும் கயிறு இழுக்கிறதுன்னுமே அத மாதிரி இது ஆயிடும். ஒன்னும் அனிதா ஞானமா இருக்கும், அல்லது அவன் துக்கத்தையே பார்க்கலைன்னாக்கா அவனுக்கு சர்வஜத்துவம் போயிடும். அத மாதிரிலாம் சொன்ன முடியும், ரெண்டு பக்கமும் கயிற்று இழுக்கிறது. அதனால இந்த பிரபஞ்சமே என்ன ஆயிடுறதுன்னாக்கா துக்க ரூபமா இருக்குதே. துக்க ரூபமா இருக்கிறதுனால அதை இவன் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கும் இந்த பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாமே துக்க ரூபமா இருக்குன்னு முடியும். அது முடிஞ்சதுன்னாக்கா அப்ப இவன் மோட்சத்தை அடைந்தவன் அல்ல, வேற என்ன திருப்பி சம்சாரியாதான் இருக்கணும்னு வந்துடும் அது. அதனால அது தவறான வாதமா போயிடுறது உங்களுடைய எதிர. அதனால அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சுவாமி சாதிக்கிறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சம்சாரமோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே சுவாபாவிகமா பார்த்தோம்னாக்கா எல்லாம் நமக்கு அனுகூலம் தான், எதுவுமே பிரதிகூலமே கிடையாது. சுவாபாவிகமா பார்த்தா எல்லாம் நமக்கு ஆனுகூல்யத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இருக்குது, இது அத்தனையும் பகவதாத்மகமா பார்க்கணும். என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம் பாருங்க. அப்படி பிரிச்சு பார்க்கறதேதான் இந்த விரோதங்கள் வருது. அப்பதான் லோகமே பிரதிகூலமா நமக்கு மாறுது. எல்லாம் வாசுதேவனுக்கு சொந்தமானது அப்படின்னு பாருங்க. பெருமாள்தான் பார்த்தோம்னாக்கா எதுலையுமே விரோதம் வரல, எதுவும் வராது, எல்லாமே பகவதாத்மகம் அப்படின்னு பாருங்க. பகவதாத்மகமா பார்த்துட்டாக்கா எந்த தோஷமும் வராது. சர்வாத்மனிகி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிற உபனிஷத் பாஷ்யக்காரர். சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பிரம்மன் தானே. ஏன்னாக்கா பிரம்மத்திலிருந்தே உற்பத்தி ஆச்சு, பிரம்மத்திலேயே லயத்தை அடைகிறது, பிரம்மத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறது. அதனால எல்லாமே பிரம்மன் தான், சர்வாந்தர்யாமியான பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கான். அதனால கோவிந்தனுடையது, எல்லாமே கோவிந்தனுடையது அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா மித்ரன், இன்னொருத்தன் அமித்ரன், ஒருத்தன் சிநேகிதன், இன்னொருத்தன் சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வரப்போறது? எல்லாமே பெருமாள் ரூபமா பாருங்கோ. அவரும் பெருமாள், நாமும் பெருமாள். உங்களுக்கும் அந்தர்யாமி எம்பெருமான், எனக்கும் அந்தர்யாமி எம்பெருமான். அப்படி இருச்சா நமக்குள்ள எதுக்கு வெறுப்பு, எதுக்கு விரோதம்? ஏன் பிராதிகூல்யம் வரப்போறது? ஞானம் எல்லாம் அனுகூல ஞானமே வந்துருமே, எல்லாமே அனுகூலம் தான் அது. அதனால இந்த ஆனுகூல்ய ஞானம் சம்சார தசையில வர்றதில்லை நமக்கு. காரணம் என்ன? கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால, கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு பிரகிருதி சம்பந்தம் வந்துடுறது. பிரகிருதி சம்பந்தம் வந்ததுன்னாக்க சத்வம், ரஜசு, தமசு இது மூணும் சேர்ந்துடுறது. இந்த மூணும் சேர்ந்ததுன்னாக்க நமக்கு எல்லாம் என்ன ஆயிடுறதுன்னாக்க விரோதத்தை உண்டு பண்றது, எல்லாம் விரோதத்தை உண்டு பண்றது. பொறாமை, கோபம், விரோதம், ஆத்திரம், அழிச்சுடணும், தான் உண்டி வாழணும், இன்னொருத்தன் வாழவே கூடாது, இந்த மாதிரி வந்துடுறது. சில பேர் சுபாவம், அடியனுடைய சுபாவம், நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் இருப்போம். யாராவது நம்ம கிட்ட கோச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கையை கூப்பிட்டு விலகிட்டு போயிடுவேன். அடியன் அவள்கிட்ட போய் குழஞ்சிட்டு இருக்க மாட்டேன், அடியன் விலகிடுவேன். என்னத்துக்கு அவளுக்கு பிடிக்கலன்னு நம்ம ஏன் இருக்கணும், சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு விலகிடுவேன். அவள்கிட்ட சண்டை எல்லாம் போட மாட்டேன், எனக்கு சண்டை போடுறதுதான் தைரியமும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அதனால அது என்ன பண்ணுவேன்னா விலகி போயிடுவேன்.
அதே இன்னும் சில பேர் இருக்கா, கடைசி வரையும் ஒண்ணு ரெண்டு பார்த்துடுறது அப்படின்னு சில பேர் பாக்குறவா இருக்கா. இன்னும் சில பேர் பரம சாத்விகாலா இருக்கிறவா, அவ அவ தப்பு பண்ணியிருந்தா கூட அவ காலில் விழுந்து அபராதம் பிரச்சனை வந்துருவா. அடையதான் தப்பு பண்ணிட்டேன், பேசாம இருக்காதையும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஜெயிக்கிறது இவர் தான், ஆனா அவர் தான் ஜெயிச்சுதான் நினைச்சுட்டு இருப்பார். இந்த மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கர்மா இருக்கு பாருங்க, அது கோபத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னா ரஜோகுணம் அது என்ன வேணாலும் பண்ணும். தேசிகன் தாத்பரிய சிந்தரிகளை உதாரிக்கிறார். குருத்தோ ஹன்யாத் குரு உணபி. கோபம் வந்ததுன்னாக்கா ஆச்சாரியால கூட கொண்டு போடுவான். சிஷ்யன் ஆச்சாரியோட கோபம் வந்தா கொண்டுடுவானாம். அந்த மாதிரி இருப்பான் அவன். அதனால முக்தி தசையில மாத்திரம் இந்த மிஸ்ர சத்துவம், மிஸ்ர ரஜசு, மிஸ்ர தமசு அவைகள்லாம் போயிடுறது. சுத்த சத்துவம் மாத்திரம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் சர்வம் பிரம்மமயம் ஜெகத்துன்னு பாக்குறா. எல்லாம் வாசுதேவாத்மகமா பாக்குறா. எல்லாம் சர்வேஸ்வரனுக்கு சொந்தமானது, நமக்கு எதுவுமே சொந்தமானது இல்லை. யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவரையரே அப்படிங்கிற நம்மாழ்வார் 2ஆம் பத்துல. என்ன நான் தெரிஞ்சுக்காததுனால எனக்கு அகங்காரம் இருந்தது, மமகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்புறம்தான் தெரிஞ்சுன்ன நான் தான் நீ, எந்துதான் உண்டு. அதான் நீ தான் என்னுடைய சொத்தே, எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு நீ தான் எனக்கு நான் உனக்கு எல்லாம் நான் சேஷமா இருக்கிறதுன்றதான் எனக்கு சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இப்ப என்ன எடுத்து தெரியுமோ, வானையத்தும் என் வானவரையரே. நீ என்ன பண்ணுவ, மேல முக்தி திசை முக்தனாவே என்னை ஏற்றி விட்டு கொடுத அப்படின்னு தெரிஞ்சு ஒரு தத்துவம் வந்துருக்கு அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இவருக்கு தோணித்து தெரிஞ்சது சரணாகதி பண்ண அவர் அனுபவிக்கிறார் ஆனந்தமா. நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, தெரிஞ்சு சரணாகதி பண்ணி நாமும் ஜீவிச்சுட்டு இருக்கோம். அதுல பாருங்க, இந்த ஞானம் வந்துருச்சுன்னாக்கா அது முக்தி திசையில எல்லாருக்கும் வந்துடுறது. வந்துட்டுன்னா எப்படி தோணும், இந்த பிரபஞ்சமே பகவானுடையது, பகவானுடையதுன்னு தெரிஞ்சு கொடுத்துனாக்கா அவன் ஏன் கஷ்டப்பட போறான். அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் பொழுது, சம்சாரியா இருக்கும் பொழுது, நமக்கு சம்சாரத்தினால வந்த ஞான சங்கோஜம் அது போகல, ஞான சங்கோஜம் அப்படியே இருந்தது. அதனால நமக்கு எல்லாமே விரோதமாவே தோணிச்சு. எல்லாம் என்னுடையது உன்னுடையதுன்னு பிரிச்சு பார்க்க தோணிச்சு. ஆனால் அந்த ஞான சங்கோஜமானது போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, பூர்ணமா போயிடுச்சு. எப்ப போகும், முக்தி தசையில. அந்த சமயத்துல இவனுக்கு எல்லாமே அனுகூலமா தோணும். பிரதிகூல ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், துக்கம் வருது, கோபம் வருது, தாபம் வருது, மனஸ்தாபம் வருது, சண்டை வருது. ஆனால் அனுகூல ஞானம் இருந்ததுன்னாக்கா வரதே இல்லை, வரதே இல்லை. ஆத்துல திடீர்னுட்டு ஆம்லேட்டுக்குள்ள சண்டை வருது, அண்ணாமனான் வெய்யராகும், அதுவும் நடக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு அனுகூலமா இருந்துட்டாருனாக்கா பரஸ்பரம் நீயே என் உசுரு, நானே நீ, நீயே நான் அப்படின்றோம். ஓர் ஈருடல் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்றோம். சண்டை வந்ததுன்னாக்கா உன் உசுரை புடிங்கிடுவேன், எடுத்துடுவேன் அப்படின்னு வைக்கிறோம். பிராணனே எடுக்கிறியே அப்படின்னு வைக்கிறோம். குழந்தைகளையும் வைக்கிறோம். உண்மையிலேயே குழந்தைகள் நம்ம பிராணன் இல்லை. அது மாதிரி குழந்தைகள், இந்த குழந்தைகள் பிராணனை நாமளும் எடுக்க முடியாது. ஆனால் நாம ஏன் கோவிச்சுக்கிறோம் அப்படின்னா, பிரதிகூல ஞானம் வருது. பிரதிகூல ஞானம் வச்ச அப்ப நமக்கு துக்கம் வருது, கோபம் வருது, தாபம் வருது. அதனால நாம பார்த்து துவேஷிக்கிறோம். இந்த வஸ்து இப்படிப்பட்டது, இது மோசமானது அப்படின்னு வைக்கிறோம். எனக்கு ஒண்ணு வாய்ச்சது பார், எனக்கு ஒண்ணு பிறந்தது பார் அப்படின்னு வைக்கிறோம். அதே அனுகூல ஞானம் வந்துனாக்கா ஆனந்தம் வருது. எனக்கு பாக்கியம், இத மாதிரி ஒரு ஆம்பியா கிடைச்சது, இத மாதிரி புருஷன் கிடைச்சது, இத மாதிரி குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொல்றோம். இது காரணம் என்ன, இந்த சம்சார பந்தத்துல முக்குணங்கள், அந்த குணங்களுடைய பிரபாவத்தினால இத மாதிரி வருது. பிரதிகூல ஞானம் வரைச்ச விரோதம், அனுகூல ஞானம் வரைச்ச ஸ்நேகம், அது வருது. ஆனால் இந்த இது இருக்கு பாருங்க, முக்தி திசையில
அது அத்தனையும் போயிடுறது. அத்தனையும் போயிடுறது. அத்தனையும் போயிடுத்துன்னு இவனுக்கு என்ன இருக்கு? அனுகூல ஞானம், ஆனந்தம் மாத்திரமே இருக்கு இவனுக்கு. எதை பார்த்தாலும் எல்லாம் வாசுதேவனுடையது, பகவானுடையது அப்படின்னு ஞானம் வந்துடுறது. அதுதான் சர்வம் கல்விதம் பிரம்மன்னு சொல்லிச்சு. அதனாலதான் இந்திரியாணி மனோபுத்தி தத்துவம் தேஜோபலம் திருதிஹி வாசுதேவாத்மகான்யாஹு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞயே வச்சே அப்படின்னு நம்ம பலஸ்ருதியில சொல்றோம். சகசநாம பலஸ்ருதியில மகாபாரதத்துல வருது. இந்திரியங்கள், மனசு, புத்தி, இத மாதிரி ஜந்துக்கள், தேஜஸ், பலம், தைரியம், இதெல்லாமே வாசுதேவாத்மகான்யாகும். வாசுதேவனுக்கு சொந்தமானது எல்லாமே. க்ஷேத்திரமும் அப்படிதான், க்ஷேத்திரஜனும் அப்படிதான். இந்த உடம்பும் சரி, இந்த உடம்பை தெரிஞ்சு கொண்டு ஜீவனும் சரி, எல்லாம் அவனுடையது அப்படின்னு பிரமாண சித்தமாப்படுத்தது. அதனால சம்சார திசையில கர்மாவனால ஞானமானது சங்குச்சிதமா ஆயிடுச்சு. ஞானம் சங்குச்சிதம் சம்சார திசையில. அதே முக்தி திசையில அது போயிடுத்தது. அதனால முதல்ல பிரம்மாத்மகமா எதையும் பார்க்க தெரியல, பார்க்க முடியல அவனுக்கு. அதனால துக்கத்தை அனுபவிக்கிறான். இப்ப என்ன எடுத்து? கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்து. கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்துனாக்க பிரதிகூல ஞானம் போய் அனுகூல ஞானம் தான் இருக்குது. அனுகூல ஞானம் இருக்கிறதுனால எல்லாம் பிரம்மாத்மகமா தெரியுது. பிரம்மாத்மகமா தெரிகிற சமயத்துல நமக்கு துக்க பிரசக்தியே வரவே வராது. அதனால துக்கலேசமே கிடையாது. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற. ஆனால் இந்த பிரபஞ்சம்ன்றது எப்படிப்பட்டது? சுகதுக்கம் மோகாத்மகம் தானே, எல்லாரும் ஒத்துக்கிறோமா இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சமானது பிரகிருதி பரிணாம சுரூபம். நீங்களும் ஒத்துக்கிறீங்க. பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சம். பிரகிருதியினுடைய ஒரு நிலை, அதுதான் இந்த பிரபஞ்சன்றது. அப்போ இது சுகரூபம்தான் சகஜமா இருக்குது அப்படின்னு நீ சொல்லிட்ட. துக்கஸ்வரூபம்ன்றது ஔபாதிகம், உபாதியினால வருது துக்கஸ்வரூபம். அதனால இப்ப சர்வம் துக்கம்னு பௌத்தன் சொன்னான். பௌத்தன் சர்வம் துக்கம் அப்படின்னு சொன்னான். நீயும் என்ன சொல்ற? சர்வம் சுகம். இந்த பிரபஞ்சம் கூட சர்வம் சுகமா தான் இருக்குன்னு நீ சொல்ற. இப்போ எது உண்மை? எல்லாமே துக்கமயம் அப்படின்னுட்டு பௌத்தம் சொன்னான். நீயோ எல்லாம் சர்வம் பரமாத்மமயம், அதனால ஆனந்தமயம் நீ சொல்ற. இது சரியா அல்லது அது சரியா? அல்லது அவன் சொல்றதை நீ கண்டனம் பண்றதுக்கு எல்லாம் ஆனந்தமயம் சொல்லிட்டேன்னாக்கா இந்த சுக துக்க மோகாத்மகமா இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படின்றத நீ விட்டுட்ட நீ. அது மாத்திரம் இல்ல, நீயே என்ன சொல்லிட்ட? இந்த பிரதிகூலமோ அனுகூலமோ சுகரூபமோ துக்க ரூபமோ இது அத்தனையுமே ஆபேட்சிகம்னு சொல்லிட்டேன். ஆபேட்சிகம்னா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக, அந்தந்த பிரமாணத்துக்கு அனுகுணமாக, அந்தந்த அனுபவத்துக்கு அனுகுணமாக நமக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டேன். இதான் சொன்னேன். இப்போ நீயே என் பிராணன், என் பிராணன் எடுக்கிறது நீந்தான். நீயே என் பிராணன் சொல்லச்சு ஆனந்தம் வந்தது. அதே என் பிராணன் எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லச்சு கஷ்டம் வந்துடுறது. இப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவ நீ? அதனால இது ஆபேட்சிகம் தான் சொல்லிட்டேன். நீ முக்தி திசையிலையோ 3 குணங்கள் எல்லாம் நீ அது தாண்டினவன், அலௌகிகமான விஷயம் அது. அதனால இவன் இந்த லோகத்தெல்லாம் இருக்கிறவன் இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அதனால எல்லாமே துக்கம் அப்படின்னுட்டு சம்சாரிகள் நினைக்கிறா. அதே முக்தால் எல்லாமே சுகம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ற சொல்லு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்லணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அதுக்கு பதில் சொல்ற. எதுவுமே மனுஷால பொறுத்து மாறுறது. எனக்கு நண்பனா இருக்கிறவன் எல்லாருக்கும் நண்பனா இருப்பான்னு சொல்ல முடியாது. எனக்கு சத்ருவா இருக்கிறவன் எல்லாருக்கும் சத்ருவா இருப்பான்னு சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா அவாவாளுடைய மனோவர்த்தி, அவாவாளுடைய அனுபவம், அதை கொண்டுதானே, அதை கொண்டுதான் எல்லாம் பார்க்கிறோம். அதனால இந்த முக்தனுக்கு எல்லாமே அனுகூலமா தெரிகிறது. காரணம் என்ன? அவன் திரிகுண அதீதனா இருக்கான், 3 குணத்தை காட்டிலும் வேறுபட்டவனா இருக்கான். அவன் சுத்த சுத்தம் தான் அவனுக்கு இருக்கு. அதனால அவனுக்கு கர்ம சம்பந்தம் இல்லாததுனால எல்லாமே அனுகூலமா அவன் பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு பிராந்திங்கிறது அவனுக்கு வரதில்லை. அதே இவன் சம்சாரி இருக்கான் பாருங்க, அவனுக்கு அப்படி கிடையாது. இந்த இது சுகதுக்கமா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு கர்மாயத்தமா வந்துருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். அதனால இவனுக்கு எல்லாமே பிரதிகூலமா தெரியுது. சுகம் கூட பிரதிகூலமா போயிடும் சம்சாரி. அதே முக்தனுக்கு துக்கம் கூட அவனுக்கு அனுகூலமா மாறிவிடுறது அவனுக்கு. அதனால அவனுக்கு துக்க பிரசக்தியே வராது. சரி, இப்போ முக்தாளா ஆயிட்டா, இப்ப முக்தாளா ஆயிட்டா. சரி, முன்னாடி எப்படி இருந்தாவா? பத்தாள தானே இருந்தா. அப்போ அவளால நரகாதி துக்கத்தைன்னா அனுபவிக்கப்பட்டிருக்கும், நரகம்லாம் அனுபவிச்சா அவ. அப்போ முக்தி தசையில வந்த உடனே அந்த நரகத்தை தெரிஞ்சின்றாளா இல்லையா? அவ நரகத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சோன்னு தெரிஞ்சின்றாளா இல்லையா? நான் தெரிஞ்சுக்கலவா அப்படின்னு நான் சொன்னேன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப முக்தாளுக்கு சர்வைக்கத்தான் போயிடும். ஏற்கனவே சொன்னாது சர்வைக்கத்தான் போயிடும். அப்ப தெரிஞ்சுட்டாக்க முன்னாடி அனுபவிச்ச துக்க ஞானத்தினால திருப்பி துக்கம் வரணுமா வேணாமா? நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டனே நானு அப்படின்னு சின்ன வயசுல நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா கூட இப்ப கஷ்டமா தோன்றது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். அப்போ இன்னைக்கு என்னவோ எல்லாம் பெருமாள் கொடுக்குறாரு, அன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கச்சே ஒரு கஷ்டம் வருதோ இல்லையோ, அந்த மாதிரி துக்கம் தவிர்க்க முடியாதுதானே இருக்கணும் அவனுக்கு. அதை அனுகூலமா அவன் பார்த்துட்டான்னாக்க அப்ப என்ன ஆகும்னா விபரீத ஞானம், அநிதா ஞானம் வந்துடும். பிரதிகூலமா தான் இருக்காது, அதை போய் அனுகூலமா பாக்குறானே, அந்நிதா ஞானம் வந்துட்டு அதுக்கு என்ன சமாதானம் நீ சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் சொல்றாரு சுவாமி பதில். இந்த பாரு, இந்த திருப்பி திருப்பி நாங்க சொல்லிட்டோம், ஒண்ணு பிரதிகூலமா இருக்கு, ஒண்ணு அனுகூலமா இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? எந்த ரீதியினால இந்த பிரபஞ்சமானது துக்க ஹேதுவா இருக்குதோ அது இப்ப மாத்த முடியாது இல்லையோ. முக்தி திசையில அதை மாத்த முடியாது. ஏன்னா அது கர்மாதீனமா நமக்கு இருக்கு, கர்மாதீனமா இருக்குது. அது அதை நீ ஆனந்தமா மாத்த முடியாது, மாத்தவே முடியாது. ஆனால் அத முக்தி திசையில ஆனந்தமா மாத்துறதுன்றது தப்புதான். ஆனால் பார்வை இருக்கு பாருங்க, அதுதான் விசேஷம். அப்ப பார்க்கச்சே என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது நான் பத்த தசை, என் கர்மாதீனமா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால இந்த கர்மாவுடைய சம்பந்தத்தினால எனக்கு எதுவுமே பரமாத்ம விஷயமா தோணாம எல்லாம் ஸ்வவிஷயமா தோணித்து. என்னுடையது, அவனுடையது, இவனுடையது அப்படின்னு பேதம் தெரிஞ்சது. பேதம் தெரிஞ்சதுன்னாக்கா அதனால துக்க ஹேதுவா மாறிடுத்தாது. ஆனால் இப்ப என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் போயிடுத்தது. அதெல்லாம் போயிடவே எனக்கு துக்கம் வரல. இப்போ முன்னாடி துக்கமா இருந்தா கூட இப்ப என்ன எடுத்து, அந்த உடம்பு இல்லை, அந்த மாதிரி சங்குச்சிதமான ஞானம் இல்லை, அந்த மாதிரி 3 குணங்கள் இப்ப இல்லை. முக்தி தசையில் இல்லாததுனால இது இவனுக்கு எதுவுமே தோஷம் வரல, எதுவும் வரல. அதனால இப்ப சர்வஜாலா இருக்காதா? சர்வஜாலா இருக்குச்சு. அப்பெல்லாம் துக்க ஹேதுவா நாம நினைச்சுட்டோம். இப்போ அது துக்க ஹேதுவே இல்லை. அஜ்ஞானத்தினால தவறாக எல்லாத்தையும் நினைச்சுட்டோம். இப்ப அத மாதிரி கிடையாது. அந்த ஞானமும் அவனுக்கு வரும். அது வரவேதான் அவன் என்ன பண்ணினான்னாக்கா, சம்சார திசையில அவனுக்கு ஒரு தத்துவஞானம் வருது. தத்துவஞானம் வரைச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் நீச்சமான விஷயங்கள்,
நீச்சமான விஷயங்களை போய் நாம அனுபவிக்க பார்க்கிறோம். நீச்சமான விஷயங்களை போய் நாம அனுபவிக்க பார்க்கிறோமே, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நம்மளை கொண்டு போய் கீழே தள்ளிடும், அதனை பார்த்தா தள்ளிடும். நமக்கு இது தேவையில்லை அப்படின்ற ஒரு ஞானம் வந்துதான் இவன் என்ன பண்றான்னாக்கா மோட்சத்துக்கோசரம் பிரயத்தனப்படுறான். இவன் இப்படி பிரயத்தனப்படுறவனுக்கு போய் முக்தி தசை வந்துருச்சுன்னாக்கா ஏன் இதுவா தெரிய போறது? அதனாலதான் யோகிகள்லாம் என்ன பண்றான்னாக்கா யார்கிட்டையும் கோச்சிக்கிறது இல்லை, எல்லாரையும் சமமா பாக்குறா. அதனாலதான் பெருமாள் சொல்றது, வித்யா வினயசம் பண்ணே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதரிசினா. ஞானிகள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா வித்யா வினய சம்பன்னா ஒருத்தன் இருக்கான், ஞானம் இருக்கு, வினயம் இருக்கு, நல்ல சத்குணங்கள் இருக்கு, அப்படிப்பட்டவன் ஒருத்தன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பிராமணன் ஒருத்தன் இருக்கான், ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு ஞானம்ன்றதே கிடையாது. அவன் பிரிச்சுதான் சொல்லணும்னு தாத்பரியம் சிந்திரிக்க. அதனால வித்யாவனயம் பண்ணு பிராமணே கவி பசுமாடு வசந்த ஜீவன், அது மாதிரி அஸ்தினி யானை, அது மாதிரி சுனிச்செய்வ ஸ்வபா கேச்ச நாயை தலைவு பண்றவன் சண்டாளன், இவன் எல்லாத்தையுமே பண்டிதா சமதரிசினகா ஞானிகள்னா ஒரே மாதிரி பாப்பா அப்படின்னுட்டு பகவான் சொல்லிட்டு போயிட்டான். ஏன் அத மாதிரி பாக்குறா? அவள்லாம் யோகிகள். அவள்லாம் எதை பார்ப்பான்னு ஞானஸ்வரூபமான ஆத்மாவை மட்டும் பார்க்கிறா, அர்த்தஸ்வரூபமான உடம்ப பார்க்கறது இல்லை. உடம்ப பார்க்கச்சேதான் நமக்கு விரோதம் வருது. ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோம்னாக்கா விரோதம் வரவே வராதே. அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கச்சேவே விரோதம் வராது. அப்படி இருக்கச்சே எல்லாம் பிரம்மாத்மகம்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஏன் விரோதம் வரப்போறது? எதுவுமே அவனுக்கு வராது. அதனாலதான் இதெல்லாம் சொல்லச்சே விஷ்ணு புராணத்துல பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறார். நகி துக்காத்மகம் கிஞ்சது நச்ச கிஞ்ச சுகாத்மகம் அப்படிங்கிறார். எந்த வஸ்துவுக்குமே இது துக்க ரூபமானது, இது சுகரூபமானதுன்றது கிடையாது. துக்க ரூபமானது சுகரூபமானதுன்னு எந்த வஸ்துவுக்கும் சுபாவம் இல்லை, வஸ்துவனுடைய சுரூபம் கிடையாது. நமக்கு தான் அது மாதிரி தோன்றது. நமக்கு தான் அந்த ஒரு காலத்துல எனக்கு காரம்னா ரொம்ப பிடிச்சிருந்து, இப்போ காரமே பிடிக்காது. எனக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு சுகர் சாப்பிடக்கூடாது, அதுல எதை கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் தோன்றது. எதை சாப்பிடக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு தோன்றமோ அது செய்ய தோணும். ஏன்னா அந்த கர்மா அப்படிப்படுத்துறது. அதனால வஸ்துவனுடைய சுரூபம் இல்லையே, அது நம்முடைய சுபாவம், நம்மளுடைய கர்மா. அதனால நமக்கு அதெல்லாம் மாறுறது. நைஸ் துக்காத்மகம் கிஞ்சது, துக்க ரூபம்ன்றது இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது. சுக ரூபமும் இந்த லோகத்துல எதுவும் கிடையாது. எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வஸ்துவனுடைய வஸ்து அப்படியே இருக்கு அது பாட்டுக்கு. பெருமாள் இந்த போக்கியமான வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டிச்சிருக்காரு. எதுக்கு? நம்மளுடைய கர்மானுரூபமாக அவைகளை அனுபவிக்கிறதுக்கோசரம். அப்படி அனுபவிக்கிறதுக்கோசரம் பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கிறது. அதுல போய் இந்த வஸ்துவனுடைய சுரூபமா ஏன் நினைக்கணும்? அது எதுவுமே இல்லை. அது உதாரணம் சொல்றோம், பாஷ்யக்காரரே சாதிச்சிருக்கார். மொத்தம் சாதாரண உடம்பு, அவன் பால் சாப்பிடுறான். பால் சாப்பிட்டான்னா அவனுக்கு ரொம்ப மதுரமா இருக்குது. இன்னொருத்தனுக்கு ஒரே பித்த தோஷம் அதிகமா இருக்கு. பித்த தோஷம் அதிகமா இருக்கிறவன் பால் சாப்பிட்டான், அவன் என்ன சொல்லுவான்? பால் ஒரே கசக்கிறதே அப்படின்றான். இப்போ இது பாலுடைய தர்மமா அல்லது அவனுடைய நாக்கினுடைய தர்மமா? அது அவனுடைய உடம்பு சரியில்லை அவனுக்கு, அதனால பாலும் கூட கசக்கிறது அப்படின்னு அவனுக்கு தோன்றது. ஏன்னா அந்த பைத்தியம் பித்தம் இருக்கிறதுனால அவனுக்கு அது மாதிரி தோன்றது. நமக்கு என்ன அப்படின்னாக்கா பித்தம் இல்லை, அதனால ரொம்ப மதுரமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது உதாரணம் பாஷ்யக்காரரே சாதிக்கிற வேற ஒரு இடத்துல. அதனால பித்தோபகதனுக்கு க்ஷீரம் கசக்கிறது, அதே நன்னா இருக்கிறவனுக்கு அந்த இதுவே இல்லை. நீ கொச்சிமலம் சாய்க்கிற பித்ததோஷ வசாத் பூர்வம் அனுபூதம் க்ஷீரம் சிக்தரசம் பித்த நிவர்த்தியனந்தரம் ஜானந்தோஹி விவேகினா. பித்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவளுக்கே தெரியுது
நமக்கு பித்தத்தினாலதான் இது மாதிரி கசந்து கொடுத்து. இப்போ பித்தம் போயிடவே மதுரமா இருக்கு க்ஷீரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அதனால எல்லாமே கர்மாவனால வந்தது. கர்மாவனால வரவே இது அத மாதிரி இருக்கு. கர்மாவை வச்சு பாக்கச்ச எல்லாம் தோஷம்தான், எல்லாம் தவறா தெரியுது. அதனால விரோதம், பிரதிகூலம், மனஸ்தாபம், சண்டை, சச்சரவு, கெட்ட குணங்கள்லாம் பிராதுர்பவிக்கிறது. ஆனால் அதெல்லாம் போயிடுத்து என்ன வந்துடுச்சுனாக்கா அவனுக்கு சர்வம் பிரம்மமயமா மாறிடும். பிரம்மமயமா மாறிடுச்சுனாக்கா சர்வாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகதா, மித்ரன் அமித்ரன் அப்படின்னு ஒரு கதையே வராதே, அந்த ஒரு கேள்வியே வராது. இது சம்சார திசையிலேயே, சம்சார திசையிலேயே உனக்கு ஞானம் வந்ததுன்னாக்கா உனக்கு எதுவுமே விரோதம் வராது. ஆனால் இங்கேயே அப்படின்னாக்கா மோட்ச திசையில கேட்கவே வேண்டாமே, அதனால இது கிடையாது. அதனால நீங்க வீணான விசாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இதை பத்தி. அது தேவையே இல்லை, தேவையே கிடையாது இதெல்லாம். அதனால தனக்கு ஹிதத்தை விரும்புகிறவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இது அத்தனையுமே அனுகூலமா பார்ப்பான். எல்லாத்தையும் அனுகூலமாவே பாருங்க. நம்ம யார் விரோதம்? ஒரு விஷயம் நடந்தது எங்க குடும்பத்திலேயே. என் பொண்ணு கல்யாணத்துக்குலாம் ஒருத்தர் வரவே இல்லை. அப்புறம் வேற யாரோ கல்யாணத்துக்கு, எங்காவது கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார். ஏன்னா போய் கூப்பிடுன்னா எனக்கு கோபம். இப்போ நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணினே வரல, இப்ப கூப்பிடுறேன்ட்டு நான் என்ன போனோம் அப்படின்னு. அப்போ பெரியவர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, பக்கத்துல எங்காவது பெரியவரு, ஏண்டா நீ எவ்வளவு நாள்டா இருக்க போற, அந்த வரப்போறவர் எவ்வளவு நாள் இருக்க போறார், அவர் ஒன்ன காட்டில வயசா எடுத்தவர், அதனால எவ்வளவு நாள் இது, வர்றவனை சந்தோஷமா வான் கூட்டுடு, அவர் தப்பு பண்ணியிருந்தா கூட சரி, அவர் வான் கூட்டுடு, கை கூப்பு, சிரிச்சு பேசு, அப்போ அவரே அடங்கிடுவார். இவாத்து கல்யாணத்தை வராம போயிட்டோம் பத்தியா அப்படின்னு அவருக்கே தோணும். எதுக்கு விரோதம்? அதை பார்த்தேன், உடனே போய் நான் கை கூப்பினேன், சிரிச்சு கூட்டேன், ரொம்ப சந்தோஷம் இருக்கு, உன் பொண்ணு கல்யாணத்து வரதா இருந்தேன், அப்படி எப்படி எதோ சமாளிக்க ஆரம்பிச்சு, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடைசி வரையும் தான் அவ்வளவு பிரீதியா இருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன், இது நமக்கு தோண மாட்டேன்றது. யாராவது பெரியவா சொல்லி கொடுத்தாதான் எல்லாம் தெரியறது, இந்த மாதிரி இருக்கணும், விரோதம் வரக்கூடாது, பிரீதியா இருக்கணும், அப்படி அப்படின்னு தோணலை. எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? நிறைய படிச்சு இல்ல, இத்தனோடு படிச்சதுக்கே அகங்காரங்கள் கர்வங்கள்லாம் இருக்கு. அப்ப நமக்கு எப்படி தோணும்? அதனால ஒருத்தர் சொல்லி கொடுக்குறா விவேகிகள், அது சொல்லி கொடுத்தான்னாக்க எதுக்கு விரோதம்? அதனால எல்லாமே சமமா பார்க்கலாமே. சமமா பார்க்கறதுன்றது சம்சார திசையிலேயே பார்க்கணும். அப்படி பார்க்கிறவனுக்கு தான் மோட்சத்துல அதிகாரமே வரும், மோட்ச உபாயத்துல. அப்படி பண்ணினாதான் பகவான் பரம பிரீதனா மாறி நம்மளை ஐஷன் போய் சந்தோஷமா பரியங்கத்துல வரையும் ஐஷன் போவான். அதனால பண்ணுங்க அது. ஆகையினால எல்லாம் அனுகூலமானதே முக்தி தசையில. இப்பவே அப்படிதான் நமக்கு. நிஜமா சொல்றேன், 3 வருஷம் ஆகுது. இந்த ஆகஸ்ட் 3 மாசம் முடிய போறது. இந்த 3 வருஷம், இந்த 3 வருஷத்துல நான் நாக்க ஓரளவு ஜெயிச்சுட்டேன். எனக்கு அந்த ஐயோ நான் சாப்பிட முடியலையே, சாப்பிட அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எங்க ஆத்திரம் என்ன பண்ணாலும் சரி, சாதம் 1 சாதம் எனக்கு போதும், ஏதோ ஒரு கரவது அது சாப்பிட்டா போறோம். மற்றபடி இந்த பட்சணம் சாப்பிடணும், அந்த பட்சணம் சாப்பிடணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லை. கொஞ்சம் போலும் சேர்த்துக்கலாமே, வேண்டான்றது. ஏன் அப்படின்னு சாட்டாதான முசலோட இருப்போம்னா அந்த மாதிரி தோன்றது. இது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொல்றேன், இது வைராக்கியம் உடம்ப பிடிச்ச வைராக்கியம், ஆத்ம யாத்திரைக்கு இல்ல, தேக யாத்திரைக்கோசரம் வைராக்கியம் தான். ஆனால் இதெல்லாம் ஒரு சோபானம், ஒரு படிப்படியா இதெல்லாம் நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். அதனால இந்த விசுவாசம் இருக்கு. ஆகையினால முக்தி திசையில எல்லாமே நமக்கு அனுகூலமாகவே இருக்கும், எதுவுமே பிரதிகூலன்றதே கிடையாது. ஆகவே அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா முக்தனுக்கு எல்லாமே அனுகூலமே அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால இந்த கேள்வியே வராது. அப்படிங்கிறத
இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இவ பார்க்கலாம். சர்வஸ்யாப்யானுகூல்யம் ஸ்வதைஹ ஜகதः வாசுதேவாத்மகஸ்ய வியக்திம் தன்முக்தி காலே பஜதி பவகிருத ஞான சங்கோஜஹானே பிராச்சீன பிராதிகூல்ய கிரம விஷயதியா நைஷ துக்கே ததானீம் பிராகப்யேதத் ஸ்வகர்மோபதிகிருத பகவன் நிகிரஹைக பிரயுக்தம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது முக்தி திசையில இத மாதிரி வந்துருமே, இந்த பிரபஞ்சத்தை சுகதுக்க மோகாத்மகமா பார்ப்பானே இவன். அப்படி பார்த்தான்னாக்கா இவனுக்கு அது கூட துக்க ரூபமா மாறிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டா அது தப்பு. என்ன வாசுதேவாத்மகஸ்ய சர்வஸ்யாபி, இந்த பிரபஞ்சமானது வாசுதேவாத்மகமா இருக்கு, எல்லாம் பகவதாத்மகம், எம்பெருமான சேர்ந்தது எல்லாமே. அதனால ஈஹாபி இந்த சம்சாரத்துல கூட ஆணுகூல்யமேவ ஸ்வத ஆணுகூல்யம்தான் ஸ்வதா இருக்கும். சுவாபாவிகமா ஆணுகூல்யம்தான், பிராதிகூல்யம்ன்றது கிடையாது. அந்த ஆணுகூல்யமானது முக்தி காலத்துல முக்தி காலே மோட்ச தசையில பவகிருத பவம் பவம்னாக்க சம்சாரம், சம்சாரத்தினால வந்த ஞான சங்கோஜ ஹானே, ஞான சங்கோஜம் சம்சாரத்தினால. சம்சாரம் ஏன் வந்தது? கர்மாவனால வந்தது. கர்மாவனால பிரகிருதி சம்பந்தம் வந்தது. பிரகிருதியினால முக்குணங்கள் வந்தன. முக்குணங்கள்னால இந்த மாதிரி பிராதிகூல்யம் வந்தது, ஞான சங்கோஜம் வந்தது. அந்த ஞான சங்கோஜமானது ஆனேஹே பூர்ணமா நாசத்தை அடைஞ்சுடுச்சு ஞான சங்கோஜம்ன்றது. அதனால பூர்ணமா ஞான விகாசத்தை அடைஞ்சுடுச்சு. அதனால வியக்திம் அபிவியக்திம், ஞானமானது அபிவியக்தி அடைந்தா ஸ்பஷ்டமா வந்துடுச்சு நமக்கு எல்லாமே. பஜதி அடைகிறது. அதனால நமக்கு பிரதிகூல ஞானமே வராது, எல்லாம் அனுகூல ஞானமாகத்தான் வரும். இந்த ஞானம்ன்றது எப்பேற்பட்டதுன்னாக்க விகசித ஞானம்ன்றது சர்வம் பிரம்மாத்மகம் ஜெகத்து, சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு ஞானம் வரணும். அந்த ஞானம் தான் அது. அது வந்துருச்சுன்னாக்க அதுதானே உபநிட சர்வம் கல்விதம் பிரம்மன்னு சொல்லிட்டு ஐததாத்மியமிதம் சர்வம் சர்வம் கல்விதம் பிரம்ம எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியில சொல்றது. அதனால அந்த இந்த வித்தியில சொன்னதை வச்சுட்டு பார்த்தாக்கா அல்லது ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்றத பார்த்துருந்தாக்கா க்ஷேத்திரம் வாசுதேவாத்மகான்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்திரக்கே வச்சு எல்லாம் இருக்கிறதுனால இத்தனை வஸ்துக்களும் எம்பெருமான் அதீனமா இருக்கு, எம்பெருமானுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை அப்படின்னு வரணும். அது வந்துருச்சுன்னாக்கா சம்சார திசையில கர்மசங்குச்சிதமான ஞானமானது முக்தி திசையில அதெல்லாம் போய் விகசிதமா போய் சர்வம் வாசுதேவாத்மகம் சர்வம் ஆணுகூல்யவத்து அப்படின்னு ஞானம் வந்துடுறது. எல்லாம் அனுகூலத்தோட கூறினது. அதனால ஏன் எனக்கு துக்கம் வரப்போறது? துக்கமே வராது. சரி, இப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. எல்லா பிரபஞ்சமும் சுகதுக்க மோகாத்மகமாக தானே இருக்குது, அதை விபரீதமா எடுத்துனானே உனக்கு தோஷம் வந்துருமே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் பிராச்சீன பிராதிகூல்ய கிரம விஷயத்தையா. பிராச்சீனம் அதாவது முன்னாடி எப்போ சம்சார திசையில மோட்சத்துக்கு முன்பாக பிராதிகூல்யஸ்ய கிரமஹ அந்த ரீதி பிரதிகூலமா வந்ததுக்கு ஒரு ரீதி இருந்தது இல்லையோ, அது தத்விஷயா அந்த ஞானத்தினால தத்விஷயமான பிரதிகூலமான ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இவன் எனக்கு விரோதி. நம்ம லோகத்துல பாக்குறோம், சில பேர் என்ன பண்ணிடுறான்னாக்கா இவன் அயோக்கியன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் அயோக்கியனாவே இருப்பான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறான். அது தப்புன்னு தெரிய மாட்டேன்றது. நல்லவன் கெட்டவனா மாறலாம், கெட்டவன் நல்லவனா மாறலாம். அந்த மாதிரி மாற மாட்டா. இவா என்ன பண்ணுவான்னா அவன் நல்லவன் இவன் கெட்டவனா கெட்டவன் தான், இது ப்ரீ ஜட்மெண்ட் மாதிரி. இது அத மாதிரி தவறான வாதங்கள் அது. அதனால நம்ம பிரதிகூல ஞானம் இருந்தது. அந்த பிரதிகூல ஞானத்தினால இந்த பிரபஞ்சமானது துக்க ஹேதுவா ஆயிடுச்சு.
அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். அது இப்ப மாறி போயிடுச்சு. முக்தி திசையில என்ன எடுத்து அது மாறி போயிடுச்சு. எல்லாம் வசுதேவாத்மகமா இருக்கு. அதனால எல்லாம் அனுகூலமா இருக்கு. அனுகூலமா இருக்குன்னு சொல்றது. அது ஏன்னா விகசித ஞானம் இல்லையோ, விகசித ஞானம் விகசித ஞானமா இருந்தா கூட அவன் என்ன கேட்டான் பூர்வபக்ஷி, எனக்கு விகசித ஞானம் வந்துருச்சு, ஞானம் விகசிதமாயிடுச்சு, ஆனால் முன்னாடி நான் அனுபவிச்சது சுகம், அரகுர சுகம், பயங்கர துக்கம், ரொம்ப மோகம், அப்படிதான் அனுபவிச்சேன். அதை திருப்பி பார்த்தான்னா அவனுக்கு துக்கம் தானே வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டான். அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் இவரு. அப்ப நீ அனுபவிச்சது உண்மையிலேயே நீ துக்கத்தை தான் அனுபவிச்சிருக்க. ஏன் தெரியுமா? எல்லாம் பிரதிகூலமா பார்த்ததுனால. ஏன் பிரதிகூலமா வந்தது? நீ பகவத் சம்பந்தமா எதையும் பார்க்கல. பகவத் சம்பந்தமா பார்க்காததுனால எல்லாம் பிரதிகூலமா மாறிடுச்சு. அது கூட காரணம் அவளுடைய கர்மா. ஆனா இப்போ அந்த கர்மா நாசத்தை அடைஞ்சிடுச்சு. நீ எல்லாமே பகவத் சம்பந்தமா பார்க்கிற, அதனால எல்லாம் அனுகூலமா மாறிடுச்சு. அதனால யசக இந்த முக்தனானவன் ததானி முக்தி தசையில துக்கிய அவன் துக்கத்தை அனுபவிக்கவே மாட்டான். ஏன் அதை அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு பிராகபி முன்பு கூட ஏத்தது இந்த துக்க ஹேதுவா இந்த பிரபஞ்சத்தை பார்த்தானே, அது காரணம் என்ன? ஸ்வகர்ம கிருத ஸ்வகர்ம உபாதி கிருத, தன்னுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மா, அந்த உபாதியினால வந்த பகவான் நிகிரகிக்க பிரயுக்தம். பகவான் நிகிரகம் பண்ணிட்டான். ஞான சங்கோஜம் வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் விபரீதமா பார்த்தோம். விபரீதமான பார்த்து காரணம் நம்மளுடைய புண்ணிய பாப ரூப கர்மா. அந்த கர்மாவை வச்சுட்டு பகவான் என்ன பண்ணா, நிகிரகம் பண்றான். ஞான சங்கோச்சத்தை கொண்டு வந்தான். ஞான சங்கோச்சத்தை கொண்டு வரவே எதையும் பகவதாத்மகமா நாம பார்க்கல. அப்படி பார்க்காததுனால எல்லாமே ஆபேட்சிகமா போயிடுச்சு. இது துக்கம், இது அரகுர சுகம், இது மோகம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்ப என்ன எடுத்து அந்த பகவான்கிட்ட நம்ம உபாசனம் பண்ணதுனால, உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால நமக்கு எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே அனுகூலமா தெரியுது. எல்லாம் அனுகூலமா தெரியுச்ச, மனசு தெளிவா இருக்கு, ஞானம் தெளிவா இருக்கு. அதனால நம்ம பிரவൃத்தியும் நன்னா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எந்த தோஷமும் கிடையாது. அதனால இவனுக்கு விரோதம்ன்றதே வர்றதுக்கு பிரமேயம் இல்லை. பிரதிகூலமா வர்றதுக்கு பிரமேயமே இல்லை. முன்னாடி அனுபவிச்சேன்னா அப்ப கர்மகிருதம், இப்ப கர்மகிருதம் இல்லை. கர்மகிருதமா இல்லாததுனால இப்ப எனக்கு அனுகூலமா தோன்றது. அதனால தவறு இல்லையே. அதுதான் இங்க சாதிக்கிறார். அதனால எல்லாமே முக்தனுக்கு அனுகூலமாவே தெரியும், பிரதிகூலமா எதுவுமே தெரியாது. காரணம் பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, தத்ரயுக்தமான திரிகுணங்கள், பிரகிருதி சம்பந்தம் எல்லாம் அழிஞ்சு விடுறது. அதனால எல்லாம் நமக்கு அனுகூலமாவே இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை செய்யலாம் திருப்பி. சர்வஸ்யாப்யானுகூல்யம் ஸ்வதயிஹ ஜகதோ வாசுதேவாத்மகஸ்ய வியக்திம் தன்முக்திகாலே பஜதி பவகிருத ஞான சங்கோச்சஹானே பிராச்சீன பிராதிகூல்ய கிரம விஷயதியா நைஷ துக்கே ததானீம் ராகப்யேதஸ்வகர்ம உபதிகிருத பகவன் நிகிரஹைக பிரயுக்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.